வணக்கம். இன்னைக்கு சேமியா முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. 200 கிராம் சேமியாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்படி நல்லா வறுத்துக்குங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இப்போது நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு வானல் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா தனியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை 1 ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன சைஸாக. கிராம்பு 2, சோம்பு 1/2 ஸ்பூனு. இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சோன்னே 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் கூட சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கூட கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பீன்ஸையும் சேர்த்திக்கலாம். இப்படி கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம தக்காளியை சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன பழமாக எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்தியாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஒரு 200 கிராம் சேமியாவுக்கு நம்ம 400 மில்லி தண்ணி ஊற்றிக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு கொதி விட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை போட்டுடலாம். ஒரு பெரட்டி விடுங்க. கூட புதினா கொத்தமல்லியை தூவி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.